ஓம் சாந்தி. எல்லோரும் நலமாக இருக்கிறீங்களா? ஸோ ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அயத்துல்லா அலி காமெனி அவர்கள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடைய கூட்டு தாக்குதல்னால் கொல்லப்பட்டிருக்கிறார் February 28. ஸோ இது உலக அளவில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் ஒரு மிகப்பெரிய பாடத்தையுமே கொடுக்குது எல்லாருக்குமே. உலக அளவுலேயும் சரி, தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் சரி. இந்த காமெனி அவர்கள் ஈரானில் ஒரு நல்ல மத நம்பிக்கை உள்ள ஒரு குடும்பத்தில் பிறக்கிறாரு. 11 வயதிலேயே அவருக்கு இந்த படிப்பை விட குரான் தான் அவருக்கு பிடிச்சிருக்குது. ஸோ மதத்தின் மீது ரொம்ப ஈர்ப்பு மதகுருவாக முதல்ல மாறுறார். 11 வயதிலே மதகுரு ஆகிறதுக்கு தகுதி பெறார். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு இஸ்லாமிய புரட்சி ஒன்று அங்கே வெடிக்குது ஈரானில். அதுக்கு முன்னாடி ஷா அப்படிங்கிறவங்க தான் ஆட்சி செய்கிறாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு நட்பு நாடு. இன்னும் கேட்டிங்கன்னா இஸ்ரேலையும் ஆதரிக்கக்கூடிய ஒரு நாடாக தான் ஈரான் இருக்குது. ஆனால் இந்த இஸ்லாமிய புரட்சி ஏன் வருது அப்படின்னா, அங்கே முஸ்லிம்ஸ் தான் அதிகம். ஆனால் அங்கே அந்த இஸ்லாமிய கட்டுப்பாடுகள்னால் என்னன்னு கேட்குற அளவுக்கு வெஸ்டர்னாக மாறிடுது. அது பிடிக்காமல் ஒரு எழுச்சி வருது, இஸ்லாமிய புரட்சின்ட்டு. ஸோ அப்போ தான் 1978 அதுக்கு முன்னாடி இருந்த ஷா ஆட்சியை கவுத்து இவங்க ஆட்சிக்கு வராங்க. அப்போ இவர் மத தலைவராக இருக்கிறார் காமெனி. இன்னொருத்தர் தான் முதல்ல அந்த உச்சபட்ச தலைவர் போஸ்ட்டுக்கு வரார். அப்புறம் ஒரு 10 வருடம் கழிச்சு 1989 இவர் அந்த உச்சபட்ச தலைவருக்கு வந்துடுறார். அதிலிருந்து இப்போ வரைக்குமே அவருடைய ஆட்சி தான் இருந்திருக்குது. ஸோ இவர் வந்த பிறகு தான் அந்த யூத வெறுப்பை அவர் நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள முஸ்லீம்களுடைய மனதிலும் யூத வெறுப்பை திணிப்பதற்கு இவர் ஒரு முக்கியமான கருவியாக இருக்கிறார். ஸோ இன்றைக்கி வரைக்கும் யூதர்கள் முஸ்லீம்களுக்கு எதிரானவர்கள்னு முஸ்லீம்கள் நம்புறதுக்கு முக்கியமான காரணமே இவர் தான். ஸோ இவர் தான் இஸ்ரேலை எதிர்க்கிறார். இஸ்ரேலை காலி பண்ணணும், அந்த இடத்த, இது முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய இடத்துல இவங்களுக்கு என்ன வேலை, அதை அழிக்கிறது தான் எங்களுடைய லட்சியம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தாக்குதல் நடத்துகிறாங்க. பதிலுக்கு இவங்களும் தாக்குதல் நடத்துகிறாங்க. இப்படியே தொடர்ந்து கேப் விட்டு தாக்குதல் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ நமக்கு தெரிந்த சமீபமாக பார்த்திங்கன்னா 2023 பார்த்திங்கன்னா கடத்திட்டு போகிறாங்க. மொத்தமாக நிறைய பேரை இஸ்ரேல் எல்லைக்குள்ளே நுழைஞ்சி கடத்திட்டு போகிறாங்க. ஸோ அப்போ தான் தீவிரமாகுது. அப்போ நெதன்யாஹு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஹமாஸை மொத்தமாக அழிக்கிற வரைக்கும் நாங்கள் ஓய போகிறதில்ல அப்படிங்கிறார். அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் அது தொடர்ந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ஹமாஸ், ஹெசபுல்லா, ஹூத்திஸ் போன்ற நிறைய தீவிரவாத அமைப்புகளுக்கு காசு கொடுத்து வளர்த்துட்டு இருக்கிறது இந்த ஈரான். ஸோ அதனால் ஒரு டைமுக்கு அப்புறம் ஈரான் பக்கம் கண் போகுது. ஸோ ஈரானை காலி பண்ணணும் அப்படின்ட்டு அடிக்கடி சண்டை நடக்குது, கொஞ்சம் நிறுத்துது. இதுக்கு முன்னாடியே ஒரு 6 மாதம் முன்னாடியே ட்ரம்ப் இந்த மாதிரி சொல்லியிருந்தார், நாங்கள் சொல்கிறத கேட்கலன்னா காமெனியை தூக்கிடுவோம், நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும்னு ட்வீட் போட்டார். இந்த தடவை நிஜமாலவே பண்ணிட்டார். ஸோ ரஷ்யா கொடுத்த அதிநவீன ரேடாரெல்லாம் அதில் ரேடார் கண்ணில் மண்ணை தூவிட்டு இவங்க ஸ்டெல்த் விமானங்கள் மூலமாக, அதாவது மறைமுகமாக அந்த ரேடாராலே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி அதிநவீன விமானத்தை வைத்து கரெக்டாக இந்த இடத்துல தான் காமெனி இருக்கிறாரு அப்படிங்கிறத உறுதி செஞ்சு, அதுவும் கரெக்டான ஒரு டைமில் அடிக்கிறாங்க. எப்போ அடிக்கிறாங்கன்னா
எல்லா பெரும்புள்ளிகளும் சந்திக்கிற அந்த நேரத்தில், அது நைட் சந்திக்கிறதா இருந்துச்சு, அது போஸ்ட் பண்ணி காலையிலன்னும் போது, ஸோ காமினி அந்த இடத்துக்கு வந்துட்டாருன்னு கன்ஃபார்ம் ஆன பிறகு தான் இவங்க வந்து தொடர்ந்து பாம் போடுறாங்க. ஸோ 3000 டன் எடையுள்ள பாமை வந்து தொடர்ந்து போட்டு அது 200 அடி ஆழத்தில் போய் அங்கே போய் வெடித்து இவரை காலி பண்ணியிருக்குதான். அவர் வந்து ஆக்சுவலாக பதுங்கு குழியில் தான் இருக்கிறார். ரொம்ப சீக்ரெட்டான சேஃபஸ்டான பிளேஸ். அதையே போய் இவங்க அடித்து காலி பண்ணி, இப்போ என்னென்னா அதில் முக்கியமான நபர்கள் எல்லாருமே இறந்துட்டாங்க. ஸோ அடுத்த கட்டம் எப்படி இது நகரும் அப்படிங்கிறதே தெரியல. ஆக்சுவலாக இவங்க தான் மாஸ்டர் மைண்ட், இவங்க முடிஞ்சிட்டா எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு இவங்க நினச்சாங்க. பட் இருந்தாலும் அவங்க வந்து இதை லைட்டாக எடுத்துக்கலை. ஏன்னா தெரியும், இதை வந்து பால்கி சர்மா சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஒரு ஹைட்ரா மாதிரி. ஹைட்ராவில் வந்து எந்த பக்கம் நீங்கள் வெட்டினாலும் இன்னொரு பக்கம் அது முளைச்சி வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே நிறைய அமைப்பு இருக்குது. ஸோ யார் வேணாலும் அந்த ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சி மறுபடியும் எதிர்ப்பாங்க, இதை விட தீவிரமாகவும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போதைக்கு அதுதான் உண்மை மாதிரியும் தெரியுது. அவர் இறந்த பிறகு தான் தாக்குதலும் பயங்கரமாக இருக்குது. குறிப்பாக அந்த யூஎஸ் வந்து அது எங்கேயோ இருக்குது, அங்கே போய் அடிக்க முடியாது. ஆனால் யூஎஸ் எங்கேருந்து அடித்ததோ அந்த மிலிட்ரி பேஸில் இருந்தெல்லாம், அந்த மிலிட்ரி பேஸ் கல்ஃப் கண்ட்ரீஸில் நிறைய இடத்துல இருக்குது. ஸோ அந்த இடத்தையெல்லாம் சரமாரியாக பேலிஸ்டிக் மிசைல்ஸ் வச்சு ஈரான் அடிச்சுக்கிட்டே இருக்குது தொடர்ந்து. ஸோ ஈரான் பிரசிடெண்ட்டும் வந்து நம்மளுடைய உச்சபட்ச தலைவரை கொன்றதுக்கு நாம் வந்து பழி வாங்கியே தீரணும், ரத்தத்துக்கு ரத்தம், பழி வாங்கியே தீரணும், இது வந்து முஸ்லீம்களுக்கு எதிரான யுத்தம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நிறைய நாடுகளில் வந்து ஈரானுக்கு ஆதரவாக அந்த அமெரிக்கன் எம்பசியை ஆக்கிரமித்து போராட்டமெல்லாம் நடத்துகிறாங்க. குறிப்பாக வந்து ஈரான் இந்த அணு ஆயுதத்தை டெவலப் பண்ணுறத வந்து அமெரிக்கா விரும்பலை. அதை தடுத்து நிறுத்த தான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அதையும் மீறி இவங்க சீக்கிரட்டாக தயாரிக்கிறாங்க. ஏன்னா அது இல்லாமலே இவ்வளோ பெரிய த்ரெட்டாக இருக்குது, கல்ஃப் கண்ட்ரிஸை தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்குது அப்படின்னா அணு ஆயுதமும் தயாரிச்சிட்டா என்ன பண்ணுறது, அதனால் இவங்களை காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆப்ரேஷனே நடந்துருக்குது. ஸோ 6 மாதம் முன்னாடி டொனால்ட் ட்ரம்ப்பு அயத்துல்லா காமினியை மிரட்டும் பொழுது காமினி என்ன சொன்னார்னா, பயம்னா என்னன்னே தெரியாதவனை பயமுறுத்துறது அறியாமை அப்படின்னு சொன்னது வந்து இன்னும் ஞாபகம் இருக்குது. ஏன்னா இப்போ அவருக்கு வந்து 86 வயது. ஸோ 86 வயதில் இவ்வளோ தைரியமாக ஒரு மனுஷன் இருக்க முடியுமா அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அவங்க நல்லவங்க கெட்டவங்கன்றதை மீறி அந்த தைரியம் அது ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குது. இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, அவரை எதிர்த்து சண்டை போடுறவங்களும் ஒன்றும் சின்ன பசங்க கிடையாது, எல்லாருமே வயதானவர்கள் தான். ஏன் வயதாகியும் இப்படி பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. இல்லை, எல்லாமே ஒரு 70 கடந்தவர்களாக தான் இருக்கிறாங்க. ஸோ இவர்கள் எல்லோருமே இந்த மாதிரி சண்டை போடுறதுக்கு அரசியல் காரணங்கள், அரசியல் ஆதாயம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், மெயினாக வந்து தன்னுடைய நாட்டை பாதுகாக்கணும், தன்னுடைய மதத்தை பாதுகாக்கணும், தன்னுடைய இனத்தை பாதுகாக்கணும் இப்படிங்கிறது தான் இருக்குது. இதை வச்சு தான் இத்தனை யுத்தம், இத்தனை உயிர் இழப்பு எல்லாமே நடக்குது. ஆனால் இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, தான் அழியக்கூடிய உடம்பு அப்படின்னு தன்னை வந்து அடையாளப்படுத்திக்கிறாங்க. அதுதான் நான் நம்புகிறாங்க. அதுதான் பிரச்சனைக்கு காரணம். ஏன்னா இன்றைக்கி இறந்த இந்த காமினி இல்லை ஈரானுக்காகவோ அல்லது முஸ்லீம்களுக்காகவோ இறந்தாருன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக அப்படியும் சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே நிறைய முஸ்லீம்களை அவரே கொலை பண்ணியிருக்கிறார் அவங்க நாட்டிலேயே.
எதிரியாக இருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தில் நிறைய பேரை கொலை பண்ணியிருக்கிறாங்க, நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணியும் இருக்கிறாங்க. இது இல்லாமல் அங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சில சட்டங்கள் இருக்குது. குறிப்பாக ஒரு 2 வருடம் முன்னாடி ஒரு பொண்ணு அந்த புர்கா லூஸாக இருந்துச்சுன்ட்டு அந்த பொண்ணை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் அந்த பொண்ணு இறந்துட்டா. எப்படி இறந்தான்னு தெரியல, அடிச்சு கொண்டாங்களா இல்லை எப்படின்னு தெரியல. ஸோ அப்போ பயங்கரமான புரட்சி வெடிச்சுது. அப்போவே ஆட்சி கவிழும் அப்படிலாம் நினச்சாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஃபோர்ஸை பயன்படுத்தி அதை சரி பண்ணிட்டாங்க. இதே மாதிரி 2-3 தடவை ஆச்சு. ஸோ இப்போ இந்த காமினி இறந்ததை சொல்லும்போது கூட அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டார், சொர்க்க ராஜ்யத்துக்கு போயிட்டார் அப்படின்னாங்க. ஸோ அந்த அடிப்படை புரிதல் இல்லாதது ஒரு முக்கியமான காரணம். சொர்க்க ராஜ்யம் எங்கே இருக்குது? எங்கேயோ இருக்குது போல இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இதே உலகம்தான் சொர்க்கமாக ஆரம்பத்தில் இருந்தது, இப்போ நரகமாக ஆக்கிட்டோம். மனித வழியை ஃபாலோ பண்ணதுனால. கடவுளுடைய வழியை ஃபாலோ பண்ணால் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அடுத்தவனை கண்ட்ரோல் பண்ண கற்றுக் கொடுக்கறது மனித வழி. தன்னை கண்ட்ரோல் பண்ண சொல்லிக் கொடுக்கறது தான் கடவுளுடைய வழி. அதை சொல்லிக் கொடுக்க தான் கடவுள் கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு வரார். அவர் 90 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அழியணும் இல்லையா? அதுக்காக தான் சுற்றி உலகப்போர் நடக்கிற மாதிரி எல்லா சூழ்நிலையும் இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இது அழிந்து இதே பூமி சத்தியுக சொர்க்கமாக மாறப்போகுது. குறிப்பாக இதே பாரத பூமி. எல்லா மதத்தினரும் சொர்க்கத்துக்கு போகணுன்றதுடைய உண்மையான அர்த்தம் இதே பாரத பூமியில் பிறக்கணுன்றது தான், சொர்க்கம் ஆன பிறகு. ஆனால் இப்போ இறந்துருக்கிறார் இல்லையா? இப்போ எங்கே பிறப்பார்? இதே நரகத்தில் தான் பிறப்பார். ஸோ அவர் அமெரிக்காவில் பிறக்கலாம், அல்லது இஸ்ரேல்லே கூட பிறக்கலாம், இல்லை யாருக்கு எதிராக அவர் செயல்பட்டாரோ அங்கே போய் பிறப்பார். அதுதான் மிகப்பெரிய தண்டனை. அது கர்ப்பத்தில் இருக்கும்போது தெரியும் நம்ம இங்கே தான் இருக்கிறோன்ட்டு. அது எவ்வளோ பெரிய கொடுமையாக இருக்கும். அப்போ உடம்புன்னு நினச்சது எவ்வளோ பாவம் செய்ய வைக்கிது. அதேமாதிரி டொனால்டு ட்ரம்ப் ஈரானில் பிறக்கலாம், அடுத்தது நெத்தன்யாகு ஈரானில் பிறக்கலாம். ஸோ அப்போ தான் அவங்க உணர்வாங்களே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் உடம்புன்னு நினச்சிக்கிட்டு அப்படின்ட்டு. ஸோ இது உலக அளவில் பார்க்குற மாதிரியே தான் ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக எடுத்துக்கிட்டால் கூட, தனி மனித வாழ்க்கையில் கூட நாம் யாரை எதிரியாக நினைத்து யாருக்கு எதிராக வாழ்க்கை ஃபுல்லாக செயல்படுறோமோ அங்கே தான் போய் பிறப்போமே. அப்போ தான் நம்ம துடிப்போம். அதை உதாரணத்துக்கு ஒருத்தனுடைய சொத்தையே நீங்கள் காலி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஏழையாக இருப்பான். அங்கே போய் பிறப்பீங்க. இப்போ ஏழையாக யார் இருக்க போகிறா? நீங்கள் தான் இருக்க போகிறீங்க. ஏன்னா நீங்கள் அவங்ககிட்டேருந்து பிடுங்கின சொத்து உங்கள் கூட வராதே. ஸோ அதுக்கு தான் கடவுள் சொல்கிறாரு, இப்போ சரீரத்தை விடக்கூடாது, அதாவது இறக்கக்கூடாது. ஏன்னா இறந்த எங்கே பிறப்பீங்க? மறுபடியும் இதே உலகத்தில் தான் பிறப்பீங்க. இன்னும் மோசமாக மாறும் இல்லை? இப்போ இந்த போர்னால் எண்ணெய் விலை ஏறும். எண்ணெய் விலை ஏறினாலே எல்லா விலையுமே ஏறிடும். ஏற்கனவே விலைவாசிலும் பயங்கரமாக தான் இருக்குது. ஸோ இந்த போர் நீடிச்சதுன்னா முடிஞ்சு போச்சு. சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலை கண்டிப்பாக வந்தே தீரும் எல்லா நாட்டுக்கும். ஸோ இப்போ நம்மளுடைய லட்சியம் என்னவாக இருக்கணும் உண்மையிலே அப்படின்னு கடவுள் சொல்கிறாருன்னா, இங்கே நீங்கள் இப்போ பாருங்கள், ஒரு சண்டை போட்டு அமைதியை உருவாக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அது சாத்தியம் கிடையாது. எல்லா நாடும் அமைதி ஆகிடாது. சில நாடு அதுக்கப்புறம் இல்லை, சின்ன வடகொரியா இப்போ வரைக்கும் அமெரிக்காவை எதிர்த்துட்டு தானே இருக்குது. ஸோ அப்படி எல்லாரையும் வன்முறையினால் ஃபோர்ஸ்னால் அடக்கவே முடியாது. அதேமாதிரி இவருமே காமினியுமே அதுமாரி ஒரு ஆதிக்கம் செலுத்தணும் வன்முறையின் மூலமாக நினைத்தார். ஆனால் கடைசியில் அவருடைய வாழ்க்கையே போனது தான் மிச்சம். இல்லை, ஒருத்தர் வாழ்க்கை ஃபுல்லாக இன்னொருத்தரை கண்ட்ரோல் பண்ணேன்னு நினச்சிட்டு இருக்கிறது ஒரு வாழ்க்கையா? வாழ்க்கை ஃபுல்லாக துப்பாக்கியே தூக்கிட்டு இருக்கிறது ஒரு வாழ்க்கையா? இப்போ அந்த நாட்டில் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. இப்போ நம்ம குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருது, இங்கே நீங்கள் எதிர்க்கலாம், ஜெயிக்கலாம். ஆனால் இதுக்கான தண்டனை எங்கே தெரியுமா கிடைக்கும்? அந்த மாதிரி நாட்டில் போய் பிறப்போம். வாழ்க்கை ஃபுல்லாக துப்பாக்கி தூக்கிட்டு அலையிற மாதிரி வாழ்க்கையே நரகமாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை, பொறுத்தால் பூமி ஆழ்வார்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் இப்போதைக்கு உண்மை.
ஏன்னா இந்த மாதிரி ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நியூஸை படிக்கிறவங்களும் கெட்டு போகிறதுக்கு காரணமாக இருக்குது. ஏன்னா இப்போ பார்க்குறாங்க, ஒரு வல்லரசு நாடு வந்து மற்ற நாடை மிரட்டுது, அடிப்பணியிலனா கொலை கூட பண்ணுது அப்படின்னும்போது, அப்போ ஃபோர்ஸாக இருக்கிறவன் தான் பவர்ஃபுல் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் இப்போ காமினியும் அந்த மாதிரி ஃபோர்ஸாக இருந்தவர் தானே இல்லையா? ஒவ்வொருத்தருமே ஃபோர்ஸாக இருந்தவர்களுடைய நிலைமை தான் மோசமாக மாறும். அதை பார்க்குறதில்ல. அந்த நேரம் ஹீரோயிசமாக தெரியுதா? ஏற்கனவே இதை பார்த்து யார் இன்ஸ்பயர் ஆவாங்கன்னா, ஏற்கனவே பல ஜென்மம் அந்த மாதிரி தவறான வழி பண்ணவங்களுக்கு இது பிடிக்கும். மீண்டும் தப்பான வழியே பண்ணுவாங்க. ஆனால் கடைசியில் ரொம்ப கொடூரமாக இருக்கும் அவர்களுடைய முடிவு. ஸோ உண்மையிலே அமைதியான உலகத்தை எப்படி திரும்ப உருவாக்க முடியும்? அமைதியினால் தான் உருவாக்க முடியும். அப்போ தோணும், அது எப்படி அமைதியாக இருந்தால் இழிச்சவாயின்னு நினைக்க மாட்டாங்களா? அமைதியாக இருந்தால் நம்மளது சுரண்டிட்டு விட மாட்டாங்களா? ஆமாம், விடுவாங்க தான். ஆனால் இங்கே வந்து எப்படியும் அமைதி இருக்காது. இது அமைதியற்ற உலகம், துக்கமான உலகம் தான். காசு இருக்கிறவனும் நிம்மதியாக இருக்க மாட்டான், ஆனால் இல்லாதவனை விட இருக்கிறவன் தான் நிம்மதி இல்லாமல் இருப்பான். ஏன்னா அதை அபகரிச்சிடுவானோ அந்த எண்ணத்திலே பயந்துகிட்டே இருப்பான். இல்லாதவன் அதை பற்றி கவலையே பட தேவை. அதனால தான் பரதேசி பாக்கியவான் அப்படின்னு இயேசு சொல்லியிருப்பார். அது வந்து கடைசி காலகட்டத்தை பற்றி சொல்லும்பொழுது. இப்போ ஏமாறுறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்களே, அது ஏமாறுறது கிடையாது, அவங்க புத்திசாலி. சின்ன மீனை விட்டு பெரிய மீனை பிடிக்கிறது. ஏன்னா இங்கே நீங்கள் எதை பிடிச்சாலும் நிம்மதியாக இருக்க போகிறது கிடையாது. ஆனால் நிம்மதியான உலகத்தில் நீங்கள் ராஜாவாகணும் அப்படின்னா இங்கே எதையும் இழக்க தயாராக இருங்க. நீங்கள் இழக்காட்டினாலும் எல்லாமே உங்கள் கிட்டேருந்து அபகரிக்கப்படும். இல்லை இப்போ அந்த நாடுகளில் இருக்கிற மக்களுடைய நிலைமையெல்லாம் எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்கள். பாலஸ்தீனாக இருக்கட்டும், ஈரானாக இருக்கட்டும், உக்ரைனாக இருக்கட்டும், இல்லையா? எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் திடீர்னு வீட்டை நாட்டை எல்லாம் காலி பண்ணிட்டு வெளியில் ஓடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலை உலகத்தில் எல்லா நாட்டுக்குமே வரும். அதனால் அதுக்கு முன்னாடியே உங்களுதுன்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கிட்டேருந்து அபகரிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் ஏற்றுக்கிற பக்குவம் மட்டும் வச்சுக்கிட்டால் போதும். கடைசி நேரத்தில் அவங்கக்கிட்டேருந்து அரசாங்கமோ அல்லது இந்த மாதிரி போரோ அபகரிக்குது அப்படின்னும் போது அவங்க பயங்கரமாக துடிப்பாங்க. நீங்கள் துடிக்க வேண்டியதெல்லாம் சேர்த்து துடிப்பாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி உங்களை காப்பாற்றுறாங்க. அதை தான் கடவுள் சொல்வார். கடைசியில் ஜட்ஜ்மெண்ட் டே சொல்கிறோம் இல்லையா? அப்போ தர்மராஜ் முன்னாடி போய் நிற்கிறதுலேருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு இவங்க கருவியாக வந்திருக்கிறாங்க. யார்? இப்போ உங்களை ஏமாத்துறவங்க. நீங்கள் கொடுத்துட்டு அமைதியாக விட்டுருங்க, இவங்க போய் நின்றுக்குவாங்க. ஸோ இன்னொன்று வந்து இப்போ இந்த கலியுகத்தின் இறுதியில் அசுரகுணம் இல்லாமல் ஒருத்தர் ஆட்சியெல்லாம் பண்ணவே முடியாது. அதனால தான் இங்கே ஆட்சி பண்ணணும்னு ஆசைப்படாதீங்கன்றார் கடவுள். நம்மளுடைய ஆட்சி அங்கே இருக்குது. இன்னும் கொஞ்சம் வருஷம்தான். பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறதுன்னு இயேசு சொல்கிறார் இல்லையா? அதெல்லாம் இப்போத்தைய விஷயம். நான் இங்கத்த ராஜா இல்லை, பரலோகத்தின் ராஜான்னு இயேசு சொல்லுவார். அது நம்மளுடைய கதை தான். நம்மளை அப்படி ஆக்கிறதுக்கு தான் சுயம் கடவுளே சிவபெருமானே வந்திருக்கிறார் ஒரு வயோதிகர் உடலில். அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மகுமார் குமாரிகள். அந்த ஞானம் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ அந்த ஞானத்துடைய சாரம் நீங்கள் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மா. ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மா. அவரை தான் அல்லா பரமபிதான்றோம், கடவுள் ஒருவரே. ஸோ உங்களை ஆத்மான்னு உணர்ந்து சிவபரமாத்மாவை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்க உடல்ன்றதே மறந்துடுவீங்க. உடல்ன்ற உணர்வு, அதாவது நான் உடம்புன்னு தப்பாக புரிஞ்சிக்கிறதுனால தான் நான் இந்த மதத்தை சார்ந்தவன், இந்த நாட்டை சார்ந்தவன்ற அந்த உணர்வுனால, அல்லது இந்த குடும்பத்தை சார்ந்தவன்ற உணர்வுனாலேயே நிறைய பாவத்தை பண்ணுறீங்க. நான் வெறும் ஆத்மா, எனக்கு இந்த உடம்பு கூட சொந்தம் கிடையாது அப்படின்னு நினச்சா எதுக்குமே நீங்கள் டென்ஷன் ஆக மாட்டீங்களே. நான் ஆத்மா, என்னுடையவர் ஒரு சிவபரமாத்மா. அவர் எனக்கு சொர்க்கத்தை கொடுக்க போகிறார். அங்கே எந்த விதமான துக்கமும் இருக்காது. மனிதர்களால் மட்டும் இல்லை, சிங்கம் புலி போன்ற விலங்குகளாலேயும் துக்கம் வராது. சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும், அந்த மாதிரி உலகம். ஸோ அந்த உலகத்தில் நீங்கள் ராஜாவாக இருந்தால் அதுதான் உண்மையிலே கெத்து. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ராஜான்னு இல்லை, ஏழையே அங்கே
தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் தான் இருப்பாங்க. அப்போ என்ன மாதிரி ஏழை பாருங்க இல்லையா? எல்லாரும் பணக்காரங்க தான். அந்த கம்பேர் பண்ணும்போது அவங்க ஏழை, அவ்வளவுதான். ஸோ அங்கே யாருக்குள்ளேயுமே இந்த பொறாமை, அபகரிக்கணும், திருடணும், அடிக்கணும், கொலை பண்ணணும், கொள்ளையடிக்கணும், இந்த மாதிரி எண்ணமே இருக்காது. ஏன்? அதுக்கான ட்ரைனிங் இப்போ இங்கே கிடைக்கிது. இப்போ என்ன ஆனாலும் கோபப்படாமல் அமைதியாக இருந்தீங்கன்னா, அந்த அமைதியாக இருக்கக்கூடிய குணமுடையவர்கள் மட்டுமே அங்கே போகிறோம். அதனால தான் அங்கே அமைதியான உலகம் இருக்குது. ஸோ அந்த அமைதியான உலகத்தை கடவுள் தான் உருவாக்க முடியும், மனிதர்கள் உருவாக்க முடியாது. இப்போ கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இப்போ ஒரு தீர்த்த யாத்திரை போகிறாங்க, நடந்து பழனிக்கு போகிறாங்க, கஷ்டமாக தானே இருக்குது. ஆனால் அதில் எந்த லாபமும் கிடையாது. அதில் ஒரு அவங்களுக்கு பாவனை. ஆனால் இங்கே நீங்கள் அது மாதிரி நடந்தெல்லாம் போக போகிறதில்ல. உங்களுக்கு தேவையானது கடவுளுடைய வழிபடி நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்க அப்படின்னா, எதையும் இழப்பதற்கு தயாராக இருந்துட்டிங்கனாலே நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. உங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே அதுக்கு கடவுள் பொறுப்பு. ஏன்னா கடவுளுடைய வழிபடி நீங்கள் நடக்கிறீங்க. மனித வழிபடி நடந்தால் கடவுள் கைவிட்டுருவார். கடைசியில் எல்லாருமே கைவிட்டுருவாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் நல்ல விஷயத்துக்காகவே எதிர்த்தாலும் கூட, இல்லை உங்களுக்கு ஒரு அநீதி நடக்குதுன்னு எதிர்க்க ஆரம்பித்தால் கூட, நீங்கள் கண்டிப்பாக பாவம் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க அந்த ப்ராசஸில். உங்களுக்கே தெரியாது. ஸோ அதனால தான் எதிர்க்கிற குணமே வேண்டாம். பைபிளில் கூட இயேசு சொல்வார், அநீதி இழைப்பவர்களை எதிர்க்காதீங்க அப்படின்ட்டு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ரகசியம். அதுதான் புத்திசாலித்தனமே. ஏன்னா யாரெல்லாம் உங்களுக்கு துணையாக இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு நீங்கள் எதிர்க்கிறீங்களோ அவங்க எல்லாம் ஒரு டைமில் காலி ஆகிடுவாங்க. எல்லாருமே அழியக்கூடியவர்கள் தான், மாறக்கூடியவர்கள் தான். அப்போ திடீர்னு கைவிடும்போது ஷாக் ஆகிடுவீங்க. அந்த மாதிரி நிறைய பார்க்குறோம் இல்லையா? இப்போ அமெரிக்காவை நம்பி தான் உக்ரைன் சண்டைக்கு போச்சு. கடைசியில் ட்ரம்ப்பே உக்ரைனுக்கு எதிராலாம் பேசி அவமானம்லாம் படுத்தினார். ஸோ எல்லாமே மாறும். எதிரியாக இருக்கிறவங்க திடீர்னு நண்பர்களாக மாறிடுவாங்க. உங்களுக்கு நண்பராக இருந்தவங்க திடீர்னு உங்கள் எதிரியோட கை கோப்பாங்க. எது வேணாலும் நடக்கும். பெஸ்ட்டு என்ன? மனிதர்களை பிடிக்காமல் இறைவனை மட்டும் பிடிச்சிட்டு இறைவனின் வழிபடி அமைதியாக மட்டும் இருந்துடுங்க. சேஃப்டியாக இருப்பீங்க. ஏன்னா உலக அழிவு நெருங்கிட்டு இருக்குது. அந்த நேரம் இது தான் பாதுகாக்கும். கடவுள் சொல்கிறார், கடைசி நேரத்தில் வீட்டை விட்டு வெளியில் வராத சூழ்நிலை வரும். இப்போ அப்படி தான் இருக்குது இல்லையா? கல்ஃப் கண்ட்ரிஸ்லலாம் அப்படி தான் ரூல்ஸ் போட்டிருக்கிறாங்க. யாரும் தேவையில்லாமல் வெளியில் வராதிங்க, பாதுகாப்பாக இருங்க, பங்கருக்குள்ளே போங்க, இப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிலை வரும் எல்லா இடத்துக்குமே. அப்போ இறைவனின் நினைவிலேயே இருந்து இருந்து சரீரத்தை விடுவீங்கன்றார். ஆனால் என்ன இது இங்கே இறைவனை நினைக்கணும். ஆத்மாவில் பாவம் இருக்குது, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இருக்க, அது ஃபுல்லாக இறைவனை நினச்சி அழிக்கணும். இறைவனை தவிர வேறு எதையுமே நினைக்கலனாலே தானாகவே இந்த குணம் எல்லாம் அழிஞ்சிடும். கூடவே இறைவன் கொடுக்குற ஞானத்தையும் சிந்தனை பண்ணணும். இந்த ஞானத்தை ஏற்கனவே எடுக்கிறாங்க, பயிற்சி பண்ணுறாங்கன்னா கடைசி நேரத்தில் ஈஸியாக பண்ணிவிடுவாங்க. மற்றவர்கள் ஆனால் எல்லாருக்குமே இந்த ஞானம் போயிடும். பட் அவங்க உதாசீனப்படுத்திடுவாங்க. பட் கடைசியில் தெரியும். அப்போ வேறு வழி இல்லாமல் நினைப்பாங்க, துக்கத்தின் உச்சத்தில் நினைப்பாங்க. ஆனால் நம்ம இப்போத்துலேருந்தே நினைக்கிறதுனால எதுவுமே என்னது இல்லைன்ற அந்த உணர்வுக்கு வர்றதன் மூலமாக எது நடந்தாலும் உங்களுக்கு வலிக்காது, துக்கம் இருக்காது. அப்போ ஆனந்தமாக இறைவனை நினைத்து உயிர் பிரியும். மற்றவர்கள் துடிச்சு உயிர் பிரியும். அதுதான் தண்டனை. ஆனந்தமாக உயிர் பிரிகிறவங்க தான் ஆனந்தமான உலகத்தில் மகாராஜா மகாராணியாக பிறப்பாங்க. துக்கப்பட்டு இறக்கிறவங்க இதே உலகம் துக்கம் நிரம்பிய நரகமாக மாறிய பிறகே பிறப்பாங்க. ஸோ எப்படி இறக்குறீங்கன்றது நிர்ணயிக்கும் உங்களுடைய அடுத்த பிறவியை. இல்லை இந்த மாதிரி ஒரு நாட்டை அழிக்கணும் இதே வெறியிலே பிறகுறாங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஜென்மத்தில் மீண்டும் மீண்டும் அந்த தீவிரவாத குழுவிலே தான் அவங்க போய் சிக்குவாங்க. ஜென்மமாக தொடரும். அப்போ ஒரு ஜென்மத்தில் கூட நிம்மதியே இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய கொடுமை. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கருத்துக்கள் பேசுகிறவங்க கிட்டேருந்தெல்லாம் விலகியே இருங்க, மாட்டிக்குவீங்க. இல்லை இந்த இனம் பிடிக்காது, இந்த மதம் பிடிக்காது, உங்களை அறியாமல் அந்த குணம் வந்துடும். ஸோ அதிலேருந்து விலகுங்க. நாம் உடம்பே கிடையாது, உடம்புக்கு தான் மதம். ஆத்மாவுக்கு ஒரே சொந்தம் கடவுள் மட்டுமே. அவரும் ஒளிப்புள்ளியாக இருக்கிறாரு, ஆத்மாவும் இங்கே ஒளிப்புள்ளியாக இருக்குது. அதனால தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ வெறும் ஆத்மா நான்,
ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, எல்லா காரியத்தையும் செய்யுது. இப்போ அசுர குணம் இருக்குது, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற குணம். அதை அழித்து அங்கே அன்பு, அமைதி, ஆனந்தம் மட்டுமே இருக்கணும். ஸோ அதை அப்படி தான் சொர்க்கத்தில் இருப்பாங்க. ஸோ சொர்க்கத்தில் நான் எவ்வளோ அமைதியாக இருப்பேன்றதை திரும்ப திரும்ப நினச்சி பார்த்து அதுதான் என்னுடைய உண்மையான குணம், என்ன ஆனாலும் அந்த குணத்தை மட்டும்தான் வெளிப்படுத்துவேன் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப மனதுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கடைசியில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போதும் பதறாமல் அந்த தெய்வீக குணத்தை மட்டுமே வெளிப்படுத்துவீங்க. அப்படி வெளிப்படுத்தும் பொழுது தான் நம்மளுடைய பதவி உயரும். கடவுளையும் நாம் அப்போ தான் வெளிப்படுத்துவோம். ஏன்னா உண்மையான கடவுளுடைய குழந்தையால் மட்டும்தான் அமைதியாக இருக்க முடியும். மதங்கள் சில நல்ல விஷயத்தை சொன்னாலும் மிருக குணத்தின் விஷயத்தையும் சொல்ல தான் செய்யுது எல்லா மதங்களும், இல்லையா? உன் தர்மத்துக்காக போராடு அப்படி இப்படின்ட்டு. ஸோ அது கடவுளுடைய வழி கிடையாது. கடவுள் ஒருத்தர் தான். அவர் இறுதியில் ஒரே ஒரு தடவை தான் வர்றாரு. அவர் கொடுக்குற ஞானம் தான் உண்மையிலே அமைதியின் ஞானம். அமைதியாக இருன்றது தான் அந்த ஞானம், என்ன நடந்தாலும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ ஈரான் அரசு காமினி இறந்ததை வீரமரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வீரம் கிடையாது, இல்லையா? ஒரு நாட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது வீரம் கிடையாது. அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண வரவங்க, துக்கம் கொடுக்குறவங்களையும் அமைதியாக எதிர்கொள்கிறது இருக்குது பாருங்கள். அமைதியாக எதிர்கொள்கிறது, அதுதான் உண்மையான வீரம். அப்படி வீரத்தில் நிரம்பியவர்களைத்தான் இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிடுறோம். அதனால தான் அவங்க கையில் ஆயுதம்லாம் இருக்க. அது ஞானத்தின் ஆயுதம். ஞானத்தை ஆயுதமாக வைத்து அமைதியாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு அநீதி நடக்கும் பொழுது அதுதான் ஒவ்வொரு இந்து தெய்வத்துடைய கதையும் சரி, இயேசுவோடைய கதையும் அதுதான், முகமது நபியோடைய கதையும் அதுதான். அவருக்கு விஷம் வைத்தவர்களையே அவர் மன்னிக்கிறார். அதுதான் கதையே. அதுதான் கடவுளுடைய ஞானம். ஓம் சாந்தி.